நாகை அருகே நடுக்கடலில் 2 கிராம மீனவர்கள் மோதலில் ஈடுபட்ட நிலையில் ஒருவர் பலியாகி இருக்கிறார். மேலும் ஒரு மீனவர் கடலுக்குள் மூழ்கி மாயமாகி இருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீதர் சொல்ல கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீதர், என்ன நடந்தது? முழு விவரங்கள் என்ன? நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சிவனேச செல்வம், காலாத்திநாதன், ஆத்மநாதன் ஆகிய மூவரும், அதாவது இவங்க மூவருமே சகோதரர்கள். இவர்கள் நேற்று மாலை 6 மணி அளவில், அதாவது நாகைக்கு நேர்கிழக்கே 2 நாட்டிகள் கடல் மைல் தொலைவில் வலை விரித்து கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது கீச்சாங்குப்பத்தை சேர்ந்த பாலகுமார் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு அவர்களது வலையை கிழித்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் 2 மீனவர்களுக்கும் நடுக்கடலிலே அதாவது வலையை கிழித்தது தொடர்பாக மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மோதல் கைகலப்பாக மாறி பின்னர் இந்த விசைப்படகு மீனவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், அதாவது அந்த விசைப்படகை கொண்டு பைபர் படகை மோதி இருக்கிறார்கள். மோதி இதனால் அந்த பைபர் படகு நடுக்கடலிலேயே மூழ்கி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் அதாவது அக்கரைப்பேட்டை கிராமத்தை சேர்ந்த சிவனேச செல்வம் என்பவர் கடலிலே உயிரிழந்திருக்கிறார். மேலும் அந்த காலாத்திநாதன் கடல் நீரில் மூழ்கி மாயமாயிருக்கிறார். பலத்த காயமடைந்த அந்த ஆத்மநாதன் கடலில் பல மணி நேரம் நீந்தி போராடி இருக்கிறார். இதனிடையே அந்த வழியே கடலில் மீன்பிடித்து விட்டு கரை திரும்பிய நம்பியார் நகர் மீனவர்கள் இந்த மீனவரையும் கடலில் உயிரிழந்து மிதந்த அந்த உடலையும் மீட்டு நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனைக்கு நள்ளிரவு சேர்த்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக கீச்சாங்குப்பம் அக்கரைப்பேட்டை கிராமத்தில் தற்போது ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது 2 கிராமங்களுக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானதை தொடர்ந்து நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்சிங் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட போலீசார் அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம் மற்றும் இந்த நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இதனிடையே படகை மூழ்கி சென்ற அந்த விசைப்படகு வேதாரண்யம் அருகே ஆற்காட்டுத்துறை அருகே அவர்கள் தற்போது கரை சேர்ந்திருக்கிறார்கள். அந்த படகில் இருந்த தற்போது 7 நபர்களை போலீசார் கைது செய்து தற்போது அந்த வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவம் குறித்து தீவிரமாக அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் படகில் சென்ற விசைப்படகு உரிமையாளரையும் அதே போல அந்த படகை ஓட்டிய ஓட்டுநரையும் தற்போது போலீசார் தீவிரமாக வலைவீசி தேடி வருகிறார்கள். அதாவது நாகையில அந்த மீன்பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் ஒரு மீனவர் உயிரிழந்த சம்பவமும் அதே போல ஒரு மாயமான மீனவர் மீட்கும் பணியும் இப்போ வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் 2 கிராமங்களுக்கு இடையே இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் பதற்றையும் தற்போது ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.